விளம்பரத்தோடைய முக்கியமான நோக்கம் அவங்களுடைய ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு. அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு உபயோகமாக இருக்கணும். முக்கியமாக சட்டவிரோதமாக இருக்கக்கூடாது. சட்டவிரோதனா தீண்டாமை, ஜாதி பெருமையை பரப்புற விஷயமா இருக்கக்கூடாது. முக்கியமாக இடதுசாரி பத்திரிகை தி ஹிந்துவில் வர்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய கான்செப்ட் என்னென்னா, எலைட் பிரைடு அண்ட் குரூம். பிரைடுன்னா பெண் அண்ட் குரூம்னா பார்த்தீங்கன்னா பையன். இதில் எலைட்டோடைய கான்செப்ட் என்ன, எல்லாமே பணக்காரங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லைன்னா பெரிய படிப்பு படித்தவங்க, நல்ல ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஒவ்வொரு கேஸ்ட்லேயும் ஹையார்கி ஆர்டரு வெவ்வேறு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச்சில் டாப் லெவலில் இருப்பாங்கள்ல, அவங்க தான் இந்த எலைட், குரூம்ஸ், பிரைடு, இந்த கேஸ்ட் சம்மந்தமானவங்க. இந்த கேஸ்ட் சம்மந்தமான மாப்பிள்ளை பொண்ணு வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு யங்கான பீப்புள் பார்த்தாங்கன்னா அவங்க மைண்டில் ஒரு தாட் ஒன்று வரும். அவங்க கேஸ்டில் மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வரும். அது காலப்போக்கத்தில் ஒரு ஜாதி வெறியாக மாறும். இன்னொரு விஷயம் என்ன, அவங்கவுங்க கம்யூனிட்டிக்குள்ளே மேரேஜ் பண்ணுறதுனால அவங்கவுங்க கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிசீஸ், ஹெல்த் இஷ்யூ, அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஜென்ரேஷன் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதை பிரேக் டவுன் பண்ணணும்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அண்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் ஒரே சொல்யூஷன் நம்மளுடைய சமுதாயத்துக்கு. மனிதர்களுக்குள்ள ஏற்றுத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஒரு பெரிய கேப் உருவாகக்கூடாது மனிதர்களுக்குள்ள. ஸோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ரொம்ப நல்லது. ஏழை பணக்காரன் அந்த மாதிரி எல்லா மேரேஜும் நடந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்ல வரேன். அட்வர்டைஸ்மெண்ட் கேஸ்ட் ஹையர்கி, ஜாதி வெறி இது நார்மலைஸ் பண்ணது.